வணக்கம். இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசுராமதுரை. பைத்தான் தமிழ் என்ற இந்த வீடியோ தொடரில் இப்போது பார்க்க இருப்பது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமில் இன்ஹெரிட்டன்ஸ். பைத்தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி பண்ணுறது, இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது போன வீடியோவினுடைய கடைசியில் அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்கேன். இப்போ மீண்டும் அந்த விளக்கத்தை பார்த்துட்டு நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் உள்ளார போவோம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னாலே நம்ம ஒரு பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை சைல்டு கிளாஸில் பயன்படுத்துறது. அதாவது ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை நம்ம டிரைவ் பண்ணுறது தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை எப்படி பண்ணணும், இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் சில ஃபங்க்ஷனாலிட்டி, அதனுடைய செயல்பாடுகள், அதுக்குள்ள பண்புகள்லாம் அதில் இருக்குது அப்படின்னா அது அத்தனையும் எனக்கு தேவை. ஆனால் சில இடங்களில் மட்டும் சில சின்ன சின்ன மாற்றங்களை பயன்படுத்தி நான் இன்னொரு புது கிளாஸ் உருவாக்கணும். அப்படிங்கும்போது இந்த இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் பயன்படுத்துறதுக்கு முக்கியமாக ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்கிறேனே. இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் திங்க் பண்ணுறது ஏஜ் வேணும், நேம் வேணும், அவங்களுடைய மார்க் வேணும், பேர் வேணும், ரோல் நம்பர், இதெல்லாம் தான் இருக்க போகுது அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு மென்பொருள் தயார் பண்ணிடுறீங்க, நீங்கள் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் எந்த மாற்றமும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது ஓடிட்டுருக்கு. இன்னொரு இடத்துல ஏதோ பயன்படுத்தும் போது அந்த மாணவனுடைய எத்தனாம் வகுப்பு படிக்கிறான், என்ன செக்ஷனில் படிக்கிறான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு நெசசிட்டி வருது அப்படின்னா, இப்போ போய் அந்த கிளாஸில் ஸ்டூடெண்ட் கிளாஸில் போய் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதை பயன்படுத்தின மென்பொருள் எல்லா இடத்துலையும் அதுக்கான சேஞ்சஸை நீங்கள் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ அதை பண்ணாமல் நீங்கள் அந்த கிளாஸை பயன்படுத்தி இன்னொரு கிளாஸை க்ரியேட் பண்ண போகிறீங்க. இப்போ புதுசாக செய்ய போகிற விஷயத்துக்காக இன்னொரு கிளாஸை க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதில் ஸ்டூடெண்ட் கிளாஸினுடைய அத்தனை பண்புகளும் அத்தனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியும் அதில் வந்துடணும். ப்ளஸ் நம்ம தேவையான அடிஷ்னல் சேஞ்சஸையும் அதில் பண்ணிக்கணும். இதுக்காக தான் இன்ஹெரிட்டன்ஸ் பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஸ்டூடெண்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் ரோல் நம்பர், நேம், ஏஜ், ஸ்கோர் இதெல்லாம் இருக்குது. அதை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுருக்கோம், அக்செப்ட் பண்ணுறதுக்குன்னு ஒன்று வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ எனக்கு அடிஷ்னலாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அதில் அவங்களுடைய செக்ஷன் அண்டு ஸ்டாண்டர்ட் ரெண்டுமே எனக்கு வேணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டை பயன்படுத்தி இங்கே கிளாஸ், இந்த புது கிளாஸ் பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அதனுடைய பேரண்ட் கிளாஸ் எதுவோ, எதிலேருந்து நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இன்ஹெரிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளாஸ் பேரை ப்ராக்கெட்டில் கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் வில் பி அவைலபிள் இன் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த பாஸ் அப்படின்னு கீவேர்டை கொடுத்துட்டோம்னா நான் இங்கே இதுக்கு மேலே பிளாக்கில் எதுவும் எழுதலை அப்படின்னு அர்த்தம். பட் இந்த பிளாக் இஸ் ஓவர். இப்போ கிளாஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிட்டோம். கிளாஸ் பாடியில் நம்ம எதுவுமே எழுதலை. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுன்னு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் எக்ஸ் டாட் அக்செப்ட், எக்ஸ் டாட் டிஸ்ப்ளே, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 12 நேம் ஏதோ கொடுக்குறோம். இங்கே we are going to give age, score. பட் நம்ம இங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டில் எதுவுமே எழுதலை. இந்த அக்செப்ட் அண்ட் டிஸ்ப்ளே ரெண்டுமே எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால், நம்ம முன்னாடி எழுதியிருந்த பேரண்ட் கிளாஸ்லேருந்து வந்திருக்கு. இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த அக்செப்ட் அண்ட் டிஸ்ப்ளே தான் ஒர்க் ஆகிருக்கு. எனக்கு இந்த கிளாஸில் இப்போ அடிஷ்னலாக என்ன தேவைன்னு சொன்ன உங்களுக்கு ஸ்டூடெண்ட் உடைய செக்ஷனும் ஸ்டாண்டர்டும் வேணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாஸ்னுடைய டெஃப் init அதோட கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணிங்க. இங்கே அதே செல்ஃப் தான். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் இருக்குது இல்லைங்களா, கன்ஸ்ட்ரக்டரோட ஆர்குமெண்ட்ஸ், அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுங்க.
அதோட அடிஷ்னலாக std ஈக்குவல் டு 0, sec ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ இதனுடைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா செல்ஃப் டாட் std ஈக்குவல் டு std, self dot std equal to std, self dot sec equal to sec. இது ரெண்டுத்தையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி மீதி இருக்கிற வேல்யூலாம் பேரண்ட் கிளாஸினுடைய கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக இனிஷியலைஸ் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to call that parent class constructor. எப்படி பண்ண போகிறீங்கன்னா stud student dot init இந்த அட்ரஸையும் கொடுத்தாகணும் இங்கே. இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க, ரோல் நேம் ஸ்கோர் ஏஜ் கமா ஸ்கோர். ஏஜ் அங்கே என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோமோ அதை இங்கே கொடுத்துட்டோம், ஸ்கோர் ஏஜ் ஸ்கோர் கொடுத்துட்டோம். இப்போ இந்த கிளாஸில் நம்ம க்ரியேட் பண்ண நியூ வேரியபிளுக்கான வேல்யூவை இங்கே வாங்கியிருக்கோம், அதை இங்கே கொடுத்துட்டோம். ஸோ தட்ஸ் இட். இப்போ ரன் பண்ணினாலும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த அக்செப்ட் அண்ட் டிஸ்பிளேயில் இது வந்து கிளாஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே இன்ஹெரிட்டட். இப்போ அடிஷ்னலாக 2 ஃபீல்டு க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ இந்த டிஸ்பிளே அப்படின்னு அக்செப்ட் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகுது, ஒன்லி இட் இஸ் அக்செப்டிங் த திங்ஸ் விச் ஆர் இன் த பேரண்ட் கிளாஸ். இப்போ வந்து நான் வந்து ஐ டோன்ட் நீட் டு க்ரியேட் அக்செப்ட்னு இங்கே புதுசாக போட்டு அந்த 5 வேல்யூவையும் திருப்பி வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதிலிருந்து அத்தனை வேல்யூவும் வாங்கி ப்ளஸ் அடிஷ்னலாக இங்கே இருக்கிற வேல்யூவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் சே ஸ்டூடெண்ட் டாட் அக்செப்ட். இப்போ என்ன ஆகும்னு கேட்டால் அந்த ஸ்டூடெண்ட்டில் இந்த முதல்ல வாங்கின ரோல் நம்பர் நேம் ஏஜ் ஸ்கோர் எல்லாத்தையும் வாங்கிடும். அதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம், செல்ஃப் டாட் ஸ்டாண்டர்ட் equal to int of input enter standard. Section equal to input section enter section கொடுத்துட்டோம். ஸோ என்னாச்சு, உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் டாட் அக்செப்ட்டுங்கிற மெத்தடும் இன்வோக் ஆகிடும், ப்ளஸ் அடிஷ்னலாக இங்கே இதுவாகிடும். திஸ் இஸ் கால்ட் அஸ் மெத்தட் ஓவர் ரைடிங். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், மேலே வந்து அக்செப்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் இஸ் அவைலபிள் இன் திஸ் கிளாஸ். பட் நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி ஒரு புதுசாக ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே இதை ஓவர் ரைட் பண்ணிடுறோம். ஸோ என்ன ஆகும், இனிமேல் அக்செப்ட்னு இந்த பர்டிகுலர் கிளாஸோட ஆப்ஜெக்டில் கால் பண்ணோம்னா திஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். இட் won't execute the parent class. ஆனால் அந்த பேரண்ட் கிளாஸோட அக்செப்டையும் இங்கே பயன்படுத்திக்கிறோம். ஸோ அங்கே எழுதின கோடை we are reusing it here. along with that we are doing our necessary changes here. ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி டிஸ்பிளே பண்ணணும்னு என்ன ஆகும், டிஸ்பிளே செல்ஃப் உள்ளே வந்து என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட் டாட் டிஸ்பிளே, அதுக்கு செல்ஃபுங்கக்கூடிய ஆர்குமெண்ட் இங்கே அனுப்பணும், இங்கேயே வந்து செல்ஃபுங்கிறது கொடுக்கணும், கொடுத்துட்டோம். இங்கே வந்து பிரிண்ட் std comma std self dot std print section self dot section. ஸோ நம்ம வந்து இங்கே கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா we are having this. இப்போ அந்த x equal to studentன்னு இருக்குது. x equal to student. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோல் நம்பர் 12, ராம்
ஏஜ் 12, ஸ்கோர் 45, ஸ்டாண்டர்ட் 9th, செக்ஷன் A வந்துடுது இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் பேசிக்கலி. ஸோ இதை தவிர உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி வேணுமோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டோட நம்பர்ஸை வாங்கலாம், மார்க்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் தனியாக வைக்கலாம். இப்போ நம்ம ஸ்கோர்னு ஒரே ஒரு ஃபீல்டு வச்சுருக்கோம், மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம், அந்த சப்ஜெக்ட்ஸுக்கான மார்க்கை வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதில் ப்ரொவிஷன்ஸ் வச்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணி ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுறதுக்கு வைக்கலாம். நீங்கள் அவங்க ஸ்டூடெண்ட்டோட அட்டண்டன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வைக்கலாம். இது எல்லாத்தையுமே உங்களால் வந்து இந்த கிளாஸில் வைக்க முடியும். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதற்கான மெத்தட்ஸ் அண்ட் அதற்கான ப்ராப்பர்ட்டிஸை செட் பண்ணிங்கன்னா யூ கேன் டூ தட். ஓகே, ஸோ திஸ் இஸ் எ சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ். இதில் வந்து ரெண்டாவது ஒரு வகையான இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, அது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் ஏ கிளாஸ் பின்னு 2 இருக்குன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து சி அப்படிங்கக்கூடிய ஒரு கிளாஸில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ஹாவ் எ பர்டிகுலர் கிளாஸ். இப்போ வந்து ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா, காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட் இருக்க போகிறாங்க, ஸ்டூடெண்ட் கிளாஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதை தவிர ஸ்டாஃப் இருக்க போகிறாங்க. ஸ்டாஃப் அப்படிங்கிறது வந்து டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னா அவங்க தே ஆர் கோயிங் டு ஹாவ் தேர் ஓன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் இன் த கிளாஸ், ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரிசர்ச் ஸ்காலர்னு ஒரு தனியாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ தி ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வில் ஆல்சோ டேக் கிளாஸஸ். ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வில் ஆல்சோ ஹாவ் த ஸ்டூடெண்ட் லைக் இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்களுக்கு ஸ்கோர் உண்டு, மார்க் உண்டு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெண்டு ஸ்டாஃப்னுடைய ஃபீச்சரும் இருக்க போது, ஸ்டூடெண்ட்டோட ஃபீச்சரும் இருக்க போது, ரெண்டுத்தையும் சேர்த்து ரிசர்ச் ஸ்காலர் அப்படின்னு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நிறையா லாங்குவேஜஸில் சப்போர்ட் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாவில் கிடையாது, C# கிடையாது, C++ல் பண்ணலாம், அதே மாதிரி பைத்தானில் பண்ணலாம். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா வந்து C++ அதே மாதிரி விஷயங்களில் பழைய லாங்குவேஜஸில் they have certain constraints on this multiple inheritance. நீங்கள் வந்து நெட்டில் கூட தேடி படிக்கலாம். டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ A அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, Bன்னு ஒரு சப் கிளாஸ், Cன்னு ஒரு சப் கிளாஸ் இருக்குன்னா, இப்போ Dன்னு ஒரு கிளாஸ் வந்து B அண்ட் Cயை யூஸ் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா, வாட் வில் பி த எந்த மெத்தடு எதில் ஒர்க் ஆகும், எந்த மெத்தட் ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரி மெத்தட்ஸ் இருந்ததுன்னா விச் மெத்தட் வில் பி டேக்கன் பை த E. அந்த ஈங்கிற பர்டிகுலர் 4th கிளாஸில் எதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எதனுடைய மெத்தட்ஸ் இருக்கும், ஓவர்லேப் ஆகாதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் வரும். ஸோ இதெல்லாம் இங்கே வந்து பிரச்சனையே கிடையாது. பைத்தானில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதை ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து நம்ம வி ஆர் கோயிங் டு ஹேவ் ஸ்டாஃப்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிப்போம். ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது, ஸ்டாஃப்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிப்போம். இந்த ஸ்டாஃப் கிளாஸுக்கு வி ஆர் கோயிங் டு ஹேவ் த கன்ஸ்ட்ரக்டர். செல்ஃப். இவங்களுக்கு வந்து ஸ்டாஃப் ஐடின்னு வச்சுப்போம். ஸ்டாஃப் ஐடி, நேம், அதுக்கப்புறமா வந்து டிபார்ட்மெண்ட், salary. These are all the things. இதுக்கு வந்து இப்போயே டிஃபால்ட்டையும் போட்டுருவோம். SID = 0, நேம் = null value, department = null value, salary = 0. இங்கே கொடுத்துட்டோம். இப்போ self dot SID = SID, self dot name = name, self dot department = department, self dot salary = salary. So we have given this. So இதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு accept data, def டேட்டாவை அக்செப்ட் பண்ணுறதுக்காக ஒரு மெத்தட் எழுதுகிறோம். இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஹேவ் self dot SID, self dot name, self dot department, self dot salary. இங்கே வந்து equal to int of input
enter id is equal to input enter name input enter department. Enter salary. So we have accepted this. We are going to have a display method also. Display. Here the print SID comma self dot SID. இங்கே நேம் கொடுக்க போகிறோம். நேம் இங்கே வந்து DEPT salary. So we have given the display also. இதுக்கு நார்மலாக வந்து we can create a x equal to staff x dot accept x dot display மெத்தட் எழுதிட்டோம். இங்கே SID வாங்குது, name Sam, department civil, salary some 15,000. இங்கே staff object has no attribute display அப்படின்னு சொல்லுது. இங்கே spelling mistake இருக்கு. civil so we are getting it. இப்போ வந்து நமக்கு மூணாவதா ஒரு கிளாஸ் வரப்போகுது. அதுதான் வந்து இட்ஸ் அ ரிசர்ச் ஸ்காலர். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், கிளாஸ் ஆர்எஸ்ன்னு வச்சுக்கிறேன். ரிசர்ச் ஸ்காலருக்கு ஆர்எஸ்ன்னு வச்சுக்கிறேன். எனக்கு ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷனும் வேணும், ஸ்டாஃபோட இன்ஃபர்மேஷனும் வேணும். ரெண்டுத்தையும் இன்ஹெரிட் பண்ணிட்டேன். இங்கே பாஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு ஹேவ் ஏ ஆர்எஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ எக்ஸ் டாட் அக்செப்ட் எக்ஸ் டாட் டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரோல் நம்பர் வாங்குது, நேம் சம்திங், ஏஜ் சம்திங், ஸ்கோர். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டோடது மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? எனக்கு இந்த ஸ்டாஃபோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வாங்கலை. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஐ கேன் சே ஐ எம் நாட் ஹேவிங் எனி ஸ்பெஷல் ஃபீல்டு ஹியர். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு ஹேவ் எனி கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் ஹியர். Here what we are going to do is just one method I am going to have def accept அதில் வந்து செல்ஃப் கொடுத்துட்டோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, you are going to call the student dot accept. இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய அக்செப்டை வந்து கால் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்டாஃபில் இருக்கக்கூடிய அக்செப்டையும் கால் பண்ணுறோம்.
self. அதே மாதிரி டிஸ்ப்ளே போட போகிறோம். இப்போ def display self student dot display கொடுக்குறோம். அதே மாதிரி staff dot display அதையும் கால் பண்ணிடுறோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, just see x equal to rs x dot accept x dot display. இங்கே வந்து 1 ரோல் நம்பர் கேட்குது, நேம் கேட்குது, நேம் சம்திங், ஏஜ் 23, ஸ்கோர் 345, திருப்பி ஐடி கேட்குது, அதாவது ஸ்டாஃப் ஐடி கேட்குது. ஸ்டாஃப் ஐடி வந்து we are going to save as 1, same again, same, department civil, salary 45600 அது சம்திங். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோல் நேம், ஏஜ், ஸ்கோர், திருப்பி வந்து எஸ்ஐடி, சாம், சிவில், ஆல் தீஸ் திங்ஸ் இங்கே வருது. இப்போ எனக்கு வந்து இந்த ரோல் நம்பருங்கிறதும் இந்த எஸ்ஐடிங்கிறதும் காமனாக ஒரே ஐடின்னு இருக்க போகுது. அதில் ஏதாவது ஒன்றை வாங்கினா போகிறோம். அதேமாதிரி நேமும் இட் இஸ் கோயிங் டு பி காமன். ஏஜ் இஸ் ஓகே, அது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸ்கோர் ஓகே. அதே மாதிரி இங்கே டிபார்ட்மெண்ட் இருக்க போது, சேலரி இருக்க போகுது. ஸோ எனக்கு வந்து இந்த ரோல் நம்பரையும் நேமையும் ஒரு தடவை வாங்கினா போதும். ஒவ்வொரு இந்த டிஸ்பிளேலையும் வரக்கூடாது, இந்த டிஸ்பிளேலையும் திருப்பி திருப்பி வரக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், இங்கே ஸ்டாஃப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டாஃபில் வந்து ஐ எம் கோயிங் டு ரைட் இஃப் self dot class, self dot class dot name equal to staff. அதான் இந்த ஸ்டாஃப் கிளாஸ்லேருந்து க்ரியேட் பண்ணால் மட்டும் இந்த எஸ்ஐடியும் நேமையும் வாங்குங்க. மீதி நேரத்தில் அதை வாங்கக்கூடாது. அதாவது அது ஆர்எஸ்ஸாக இருந்ததுன்னா, ரிசர்ச் ஸ்காலராக இருந்தால் வாங்காது. அவ்வளோதான் இங்கே பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இங்கே டிஸ்பிளேலையும் என்ன பண்ணிட போகிறேன், ஐ எம் கோயிங் டு புட், இது வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே டாட் கிளாஸுங்கிற ப்ராப்பர்ட்டி உண்டு. டாட் கிளாஸுங்கிற ப்ராப்பர்ட்டி உண்டு. இதுதான் மேஜிக் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த கிளாஸ்னுடைய டைப்பெல்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்கு, அதனுடைய நேமை ரிசீவ் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம். ஸோ இங்கே வந்து கிளாஸ் அப்படிங்கிற பேரை கொடுக்கும். அதோட கிளாஸ் பேர் வந்துடும் இங்கே உங்களுக்கு. அது ஸ்டாஃபாக இருந்ததுன்னா வி ஆர் நாட் கோயிங், அப்போ தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஆர்எஸ் மூலமாக வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஆர்எஸ்னு இருக்கும். ஆர்எஸ்னு இருந்தால் இந்த 2 லைனும் ஒர்க் ஆகாது. இப்போ இது எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். இது முதல்ல ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ we are having this RS. இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ ரோல் நம்பர் வாங்கிட்டு, நேம் ஏதோ வாங்குது, ஏஜ், ஸ்கோர், டிபார்ட்மெண்ட், salary. So no repetition இல்லைங்களா. So this is called as multiple inheritance. இதுக்கப்புறமா நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷனில் what we are going to look at is operator overloading அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது வந்து we are going to have something called as abstract classes அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ், இது 2 முக்கியமான பாயிண்ட்டு. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நாங்கள் வந்து அதுக்கு பதிலளிக்கிறோம். அதே போல்
இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்கள் பற்றிய செய்திகளோ இல்லை உங்களுக்கு உடனுக்குடன் நாங்கள் போடக்கூடிய அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்களோட செய்திகள் வரதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.